வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் சோ அன்று சொன்னது என்ற தலைப்பிலே சோ அவர்கள் கருத்துக்களை அசை போட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று 1/3/1987 துக்ளக் இதழ் அட்டைப்படம், கார்ட்டூன் மற்றும் கேள்வி பதில் பகுதி. அட்டைப்படம்: சட்டத்துறை செயலாளரை நீதிபதி ஆக்காதே அப்படின்னு வக்கீல்கள் சங்கம் போராட்டம் நடத்துகிற மாதிரி அட்டைப்படம். அதை பார்த்துட்டு நாவலர் நெடுஞ்செழியனிடம் அப்போதைய முதல்வர் எம்ஜிஆர் கூறுகிறார், முசிறி புத்தன், ஐசிறி வேலன்னு யாருக்காவது வக்கீல் பட்டம் கொடுக்க வழி இருக்காதான்னு பாருங்க. அவங்களில் ஒருத்தரை நீதிபதியாக நியமித்து இந்த வக்கீல்களை பழிக்கு பழி வாங்குறேன் அப்படின்னு. அதாவது மரபு மீறலை ஆரம்பித்து வைத்தவர் திரு மு கருணாநிதி, அதை தொடர்ந்து பின்பற்றியவர் எம்ஜிஆர் என்பதை நாம் இந்த அட்டைப்படத்தின் மூலம் புரிந்து கொள்ள முடியும். அடுத்த கார்ட்டூன்: திரு மு கருணாநிதியும் திரு அன்பழகனும் பேசிக் கொள்கிறார்கள். காங்கிரஸ் தேர்தல் உறவை எம்ஜிஆர் முடிச்சுக்குவார்னு ஒரே வதந்தியாக இருக்குதே, அப்போ நமக்கு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கருணாநிதி கேட்குறார். எனக்கு நம்பிக்கை வரலைங்க. தனியாக நிற்க அவருக்கு எப்படி தைரியம் வரும்? அவர் நம்ம பள்ளிக்கூடத்தில் படித்தவராச்சு என்று 1967 முதல் இன்று வரை திமுக கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்திக்கவில்லை என்பதை இந்த கார்ட்டூன் மூலம் நமக்கு விளக்குகிறார். தீப்பட்ட காயத்திற்கு ஏற்ற மருந்து பர்னால் என்ற அடுத்த கார்ட்டூன். அதாவது தீவிரவாதம் என்கிற தீக்காயத்திற்கு பர்னாலா மருந்து எடுக்கிறார், பஞ்சாபை அமைதியாக்குகிறார் என்பது அந்த கார்ட்டூனின் பொருள். அடுத்து கேள்வி பதில் பகுதி. அதாவது அரசியலை விட்டு விலகுவதாக கருணாநிதி திடீர் அறிவிப்பு வெளியிட்டால் எம்ஜிஆர் என்ன செய்வார்? உடனடியாக அஇஅதிமுகவை கலைக்க மாட்டார். இது நிஜம்தானா என்று பார்க்க கொஞ்ச காலம் காத்திருப்பார். இது சோவின் பதில். லஞ்சம், சிபாரிசு, பொய் இம்மூன்றையும் நாடாத வாழ்க்கையை இனிமேல் நடத்தி காட்ட முடியும் என்று நண்பனிடம் சத்தியம் செய்துள்ளேன். என்னை ஆசீர்வதிப்பீர்களா? நீங்கள் மனம் போன போக்கில் கண்டபடி சத்தியம் செய்துவிட்டு என்னிடம் ஆசி கேட்கிறீர்களே, இது நியாயமா? நான் ஆசீர்வதித்ததால் தான் உங்களால் வெற்றி பெற முடியவில்லை என்ற அவப்பெயர் எனக்கு வருவதற்காகவா என்று சோவின் பதில் சொல்கிறார். இன்றைய அரசியல்வாதிகளுக்கு நம்பிக்கை தருவது எது? நேற்றைய அரசியல்வாதிகள் யாரும் எந்த தண்டனையும் பெற்றுவிடவில்லை என்ற உண்மை இது இன்றும் உண்மையாக இருக்கிறது. அடுத்த கேள்வி: உங்கள் அலுவலகத்திற்கு வலதுபுறம் திமுக அலுவலகமும் இடதுபுறம் அஇஅதிமுக அலுவலகமும் இருந்தால் உங்கள் நிலைமை என்ன? நேர்வழிதான் சிறந்தது. இரு கழகங்களும் இல்லாத நிலையே தமிழகத்திற்கு நல்லது என்பதை இதிலும் அவர் வலியுறுத்துகிறார். அடுத்த கேள்வி: கலைஞர் அரசியலில் செய்த தவறு எது? சோவின் பதில்: எம்ஜிஆரை திமுகவை விட்டு வெளியே அனுப்பியது. சோ அவர்கள் அன்று சொன்னது என்ற தொடரை தொடர்ந்து கேட்க பாரதமணி திருநாடு சேனலை தொடருங்கள். இதை ஆர்வமுள்ள மற்றவர்களுக்கும் பகிருங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.